ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையில் வந்திருக்கிற யாவருக்கும் நன்றியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக தடைகள் இருந்தாலும் கர்த்தர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையினுடைய தலைமை போதகருக்கும் மூப்பர்களுக்கும் விசுவாச மக்கள் யாவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம் வசனங்களை சுருக்கமாக தியானித்தாலும் இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு எண்ணெயும் திராட்சை ரசமும். அல்லேலூயா. அல்லேலூயா வரல. அல்லேலூயா. எண்ணெயும் திராட்சை ரசமும் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு பேசுவாராக. இருந்த இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரியான தெய்வம். சொல்லுங்க, நீரே என்னை சுகமாக்கும் பரிகாரியான தெய்வம். கேளுங்க, என்னை சுகமாக்குமே, என்னை சுகமாக்குமே, என்னை சுகமாக்குமே உம் தழும்புகளா. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவர் சமூகத்துல என்னை சுகமாக்குமே, என்னை சுகமாக்குமே, என்னை சுகமாக்குமே. இருந்த இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்குகிற தெய்வம், இந்த நாளிலே இருந்த அநேக காயங்கள் உண்டப்பா. என் ஆண்டவரே, என்னையும் திராட்சை ரசமும் கட்டி ஆண்டவர் எங்கள் காயங்களை ஆற்றி எங்களை சுகமாக்குவீராக. நம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனங்களை அக்கினியாய் மாற்றி இருதயங்களை கர்த்தரை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வேத பகுதியில் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் இருந்து 25ஆம் வசனத்தில் இருந்து 37 வசனங்கள் வரையும் வாசிக்கிற போது ஒரு நியாயஸ்திரி, நல்ல ஒரு லாயர், நல்ல வேதத்தை நன்றாய் அறிந்தவன் ஆண்டவரை வந்து சோதிக்கிறான். அநேக கேள்விகளை கேட்கிறான். எனக்கு பிறன் யார்? நான் பரலோக ராஜ்யத்தை அடைய என்ன செய்ய வேணும்? அந்த இடத்துல தான் ஆண்டவர் உனக்கு பிறன் யார் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லி கொடுக்கிறார். அதிலிருந்து சில காரியத்தை மாத்திரம் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தியானிக்க விரும்புகிறேன். இயேசு பிரதியுத்தரமாக 30ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையிலே கள்ளர் கையிலே அவன் அகப்படுகிறான். எங்க அகப்படுகிறான்? காலையில பேசுங்களேன். எங்க அகப்பட்டு கொடுக்கிறான்? கள்ளன் கைகளிலே. கள்ளர் கூட்டங்கள் அங்கே உண்டு. எரிகோவுக்கும் அந்த எருசலேமுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இடங்களிலே கள்ளர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் மத்தியிலே அவன் சிக்கிக் கொள்ளுகிறான். அவர்கள் செய்கிற 3 காரியங்கள் என்ன அப்படின்னா, அவர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு, அல்லேலூயா, 30ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி, 3வது அவனை ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலத்தில். அதாவது பாதி உயிர் தான் இருக்குது, பாதி உயிர் இல்லை, சுய நினைவுகள் அவனுக்கு அங்கே இல்லை. நல்லா கவனிங்க. இன்றைக்கு கூட கள்ளன் கையிலே அகப்பட்ட அந்த யூதனை போல கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு சாத்தானின் கையிலேயும், அவன் எதற்கு வருகிறான்? பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும், அப்புறம் எதுக்கு வரான்? நல்லா கவனிங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். நல்லா கவனிங்க. அவன் திருடுகிறவன், அவன் கொல்லுகிறவன், அவன் அழிக்கிறவன். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கள்ளன் யார் நம்முடைய வாழ்க்கையில? இந்த கள்ளன் யார்? இந்த கள்ளனை யாருக்கு ஒப்பிட்டு சொல்லலாம் என்று சொன்னா, பிசாசானவன். பிசாசானவன் இன்றைக்கு
நமக்கு இருந்த அருமையான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப சூழல், கணவன் மனைவி வாழ்க்கை, பொருளாதாரம், நல்ல வேலைகள், இவைகள் எல்லாவற்றையும் பிசாசானவன் இந்த நாட்களிலே உரிந்து வைத்திருக்கிறான். கவனிங்க, நல்ல சுகமாய் வாழ்ந்தவர்கள், டாக்டர் கிட்ட போய் 10 ரூபாய் இது வரைக்கும் கொடுக்காதவங்கலாம் இன்னைக்கு டாக்டர் கிட்ட லைன் கட்டி அப்பாயின்மெண்ட் போட்டு நிக்கிறாங்க. இன்னைக்கு பிசாசானவன் சரீரத்தை காயப்படுத்தி இருக்கிறான். அநேகருடைய வாழ்க்கையை அவமானப்படுத்தி இருக்கிறான். அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் என்று சொன்னார். அவன் அரை நிர்வாணியாய், அநேகருக்கு முன்பதாக அவன் நிர்வாணம் காணப்படத்தக்கதாய், அநேகருக்கு முன்பதாக அவன் அவமானப்படுகிறவனாய் இருந்தான். இன்னை பிசாசானவனும் சரி, சில துஷ்ட மிருகம்னு சொல்லுவோம். ஆனா துஷ்ட மிருகங்களை விட கொடிதான மனிதர்கள் யார் தெரியுமா? நம் மீது பொறாமை வைக்கிற, நம் மீது எரிச்சல் வைக்கிற மனிதர்கள் தான் துஷ்ட மனிதர்கள். நல்லா கவனிங்க. பொறாமையோ வென்றால் எல்லாத்தை விட மோசமானது எதுன்னு பைபிள் நீதிமொழிகள் சொல்லுது? பொறாமை. நல்லா கவனிங்க. இந்த கள்ளர்கள், அதாவது பிசாசானவன், துஷ்ட மனிதர்கள் எரிச்சல் அடைந்து அவர்கள் அபகரிக்க நினைக்கிறவர்கள் 3 காரியத்தை செய்யறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இன்றைக்கு மனிதர்களை மனிதர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். எப்படி அவங்களை அசிங்கப்படுத்தலாம்? எப்படி சொல்லுவாங்க, உன்னை எப்படி நான் அவமானப்படுத்துறேன் பாரு. எதுக்கு மந்திரம் வைக்கிறான், எதுக்கு செய்வினை வைக்கிறான், எதுக்கு சூனியம் வைக்கிறான், எதுக்கு மந்திரவாதியை தேடி போகிறான், எப்படி ஆவுகளும் அவர்களை அழிக்கும்படியா. நான் எப்படி ஒண்ணுமில்லாம இந்த இடத்துல இருக்கிறனோ அதே போல அவனும் அந்த இடத்துக்கு வரணும். பொறாமை, எரிச்சல், காய்மக்காரங்கள். நல்லா கவனிங்க. அவன் பிசாசனுடைய எண்ணங்கள் எல்லாமே, துஷ்ட மனிதரின் எண்ணங்கள் எல்லாமே அவமானப்படுத்துகிற காரியங்கள். அவன் பொறாமை உடையவன், உனக்குள்ளத அபகரிக்க நினைக்கிறவன். நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு தோட்டம், நல்ல ஒரு சுற்றுச்சூழல் இருந்தது. ஆனால் பிசாசனவன் என்றைக்கு நுழைந்தானோ அன்றைக்கு அவர்களை அவமானப்படுத்தினார். அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை ஆசீர்வாதத்துக்கு புறம்பாக்கி போட்டான். இன்னைக்கு பிசாசனோட சதி திட்டம் என்ன தெரியுமா? நல்லா இருக்கிற குடும்பங்களை கெடுக்கவும், அழிக்கவும், பிள்ளைகளை சிதறடிக்கவும், வருமானத்தை குலைக்கவும், பொருளாதாரத்தை உடைக்கவும், மன கஷ்டங்களை கொண்டு வந்து, உடைக்கப்படுகிற இருதயங்களை கொண்டு வந்து நீங்க அநேகரை வழுவி போக செய்வதுதான் இன்னைக்கு பிசாசோட சதியா இருக்கிறது. நன்றாக கவனிங்க. அவன் முதலாவது அவமானப்படுத்துறவன். எப்படி அவமானப்படுத்துறேன் பாரு, எப்படி அவன் அழிகிறான் பார் என்று பார்க்கலாம். அவன் அவமானப்படுத்தி வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அநேகர் பார்க்கும்படியா அவன் நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறவன் தான் இந்த கள்ளர்கள். இரண்டாவது, அவனை காயப்படுத்தி அவனை அடிக்கிறான். அந்த யூதனை இந்த கள்ளர்கள் அடித்து காயப்படுத்தி, நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. காயம் வெளியே அல்ல, சரீர ரீதியாய் மாத்திரமல்ல, உள்ளத்தின் ரீதியாய். குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை. ஒரு அம்மா போன் பண்ணுது, ஐயா எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை ஐயா. இன்றைக்கு மனைவி காயப்பட்டிருக்கிறாள், இன்றைக்கு கணவன் காயப்பட்டிருக்கிறார், கணவன் மனைவி உறவு நிமித்தமாய் பிள்ளைகள் இன்றைக்கு காயப்பட்டிருக்கிறார்கள். பிசாசோட சதி தந்திரமே அதுதான். அவர்களை காயப்படுத்தி காயப்படுத்தி, மூன்றாவது சொல்லுது, அவனை குற்றுயிராக. இன்றைக்கு அநேகர் இன்னைக்கு நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து, ஆவிக்குரிய மேன்மைகளை இழந்து, சரீர ரீதியாய் மாத்திரமல்ல, நல்லா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவங்க, நல்ல விசுவாசத்துல இருந்தவங்க, நல்ல ஆவியிலே வைராக்கியமாய் இருந்தவர்கள் இன்றைக்கு குற்றுயிராய், நடைப்பிணமாய், விசுவாசம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் கள்ளர் கையிலே அகப்பட்டிருக்கிறார்கள். ஜெபம் பண்றது இல்ல. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொன்னார். நம்மை காப்பது வேத வாசிப்பு, ஜெபம், தேவ சபையினுடைய ஐக்கியம். என்னைக்கு இது 3 உடையுதோ 3 சாபங்களை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான். நமக்குள்ள எல்லாத்தையும் திருடுகிறான்.
நம்முடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில வேத வாசிப்பு இல்ல, ஜெபம் இல்ல, சபையின் ஐக்கியம் இல்ல, சபை கூடி வருதல் இல்ல, ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்ல, தேவனோட ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் எல்லாவற்றையும் நாம் இழந்து போவோம். இந்த கள்ளர்கள் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவமானப்படுத்தி, இன்றைக்கு நிறைய பேருடைய என்ன தெரியுமா, எப்படியாவது அவர்களை அவமானப்படுத்தணும், எப்படியாவது மன ரீதியில காயப்படுத்தணும். ஒருத்தரை கத்தியத்து குத்துவதுதான் கொலைன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தனை கல் எடுத்து அடித்து அவனை காயப்படுத்துவான் காயம் கிடையாது. உன் நாவு கூர்மையான பட்டயம் என்று சங்கீதம் சொல்லுது, நீதிமொழிகள் சொல்லுது. உன் வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துகிறது. அநேகரை மன உடைய செஞ்சு கொண்டிருக்கிறது. அநேகர் காயப்பட்டிருக்கிறார்கள், குற்றுயிராய் விட்டு போனார்கள். நல்லா கவனிங்க, இன்னைக்கு அநேகர் நடைப்பினமா, ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு, ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த குடும்பம், எல்லாவற்றிலுமே ஒரு விரக்தி, ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் இன்னைக்கு எல்லாவற்றுமே ஒரு கசப்புக்குள்ளாய் வாழ்க்கை மாறி இருக்கிறது. வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையிலே அவனை காண்கிறார். இன்னைக்கு சத்தியம் என்ன தெரியுமா, இன்னைக்கு நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறவர். நீங்க எந்த சூழ்நிலை காயத்தை சுமந்து கொண்டு, இருதயத்தில் வேதனைகளை சுமந்து கொண்டு, குற்றுயிராக, கொலை உயிராக, மரண தருவாயில காயங்களை ஏற்றுக்கொண்டு அவமானப்படத்தக்கதாய் நின்று கொண்டிருக்கிறீங்களோ, ஒரு அவமானப்பட்டு நிற்கிற சூழ்நிலை தான் என் ஆண்டவர் அவனை பார்த்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை கண்டிருக்கிறாரமா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். இந்த காலை வேளையில நீ எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறீங்களோ, அதே இடத்துல என் ஆண்டவர் உனக்காக நிற்கிறார். அவர் இறங்கி வந்து, வசனம் சொல்லுது, அவர் மனதுருகி, ஆண்டவர் நம் மீது மனதுருக்கம் உடையவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனதுருக்கம் உடையவர். ஒருவனும் கிட்டி சேராத போது, நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது 34ஆம் வசனம், கிட்ட வந்து, ஒருவரும் நம்மை நேசிக்க ஆள் இல்ல, என்னை தூக்கி எடுக்க ஆள் இல்ல, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை ஏசையான்னு சொல்றீங்களா? உன்னை நேசிக்கிற தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் உன் அருகிலே வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் வார்க்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் இந்த வசனத்தை நீங்க தரீங்க ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், எண்ணெயும் திராட்சரசத்தையும் குறித்து பேசு. அவன் கிட்ட வருகிறார், மனதுருகி இறங்கி அந்த கழுதிலிருந்து இறங்கி வந்து பார்க்கிறார். அவன் காயங்கள் எல்லாம் கொடிதா இருக்குது. ஆண்டவன் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். அவன் குடும்ப சூழ்நிலையை பார்க்கிறாரு. உன் குடும்பம் காயத்தில் இருக்குது. என்னைக்கு இந்த சூழ்நிலை மாறும்? என்றைக்கு இந்த அவமானங்கள் மாறும்? என்றைக்கு என் குடும்பத்துல இந்த தரித்திரங்கள், இந்த சூழ்நிலைகள் மாறும்? ஆண்டவரே, நீங்கள் காயப்பட்டு இன்றைக்கு நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தான், இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்டு இந்த நேரத்துல தான் என் ஆண்டவருடைய எண்ணெயும் திராட்சரசமோ உங்கள் சரீரத்துல, உங்க குடும்பத்துல அது வார்க்கப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அவர் எண்ணெயை உன் தலையிலே ஊற்றி கொண்டிருக்கிறாரு. அவருடைய திராட்சரசம் உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் காயங்களை கட்டுகிறார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னைக்கு சத்துரு, என்றைக்கு மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்தணும் நினைக்கிறாங்களோ, அன்னைக்குதான் ஆண்டவர் உங்கள் மீது மனதுருகி உன் அண்டையிலே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்த ஏற்பட்டாலும் சரி, என் ஆண்டவர் உங்கள் மீது மனதுருக்கம் உடையவராய் இருக்கிறார். எத்தனை பேர் உங்களை காயப்படுத்தி உங்க மனநோக பண்ணினாலும், என் ஆண்டவர் எண்ணெயும் திராட்சரசத்தையும் காயங்களிலே வார்த்து உன் காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை குற்றுயிராய், பாதி மரணத்தில பாதி ஜீவனில, உன்னை நடைப்பணமாய், உன்னை வார்த்தையினாலே கொன்று போடுகிற ஜனங்கள், சத்துருக்கள் இருந்தாலும்,
என் ஆண்டவர் கழுதையை விட்டு இறங்கி, நல்லா கவனி, சமாரியன் கழுதையை விட்டு இறங்கி அவன் நடந்து கீழே கிடக்கிற யூதனை தூக்கி காயத்தை எல்லாம் கட்டி தன்னுடைய சுய வாகனத்து மேல ஏற்றி சத்திரத்துல கொண்டு வந்து அவனுக்கான மருத்துவத்தை செய்து அவனை பராமரிக்கிறான், விலைக்கிரயமும் செலுத்துகிறான். என் ஆண்டவர் சிலுவையை சுமந்து உனக்காக கொல்கதா மலைகளை நடந்து சிலுவை மரணத்திலே உன் பாவம், உன் வியாதி, உன் மரணத்துக்கு ஏதுவான எல்லா விலைக்கிரயத்தையும் என் ஆண்டவர் செலுத்தி இருக்கிறார், இன்றைக்கும் செலுத்தி கொண்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? அல்லேலூயா. மனிதன் உன்னை அவமானப்படுத்த நினைக்கிற போது, சத்துரு உன்னை அவமானப்படுத்த நினைக்கிற போது மறந்துடாதீங்க, என் ஆண்டவர் உங்கள் மீது மனதுருக்கம் உடையவராய் இருக்கிறாரு. நீ அழுகிற போதெல்லாம் என் ஆண்டவர் அருகிலே வந்து நிற்கிறவ. மரியாள் கண்ணெல்லாம் தண்ணி, ஐயோ என் ஆண்டவரை காணவில்லையே, அவள் அழுகிறாள். இயேசு பின்பாக வந்து நின்றார். வனாந்தரத்துல பிள்ளையை போட்டு விட்டு ஓடி போய் அழுகிறாள் ஆகா. அங்கதான் தேவதூதன் கண்களை திறக்கிறார். நீ எந்த சூழ்நிலை அழுது கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தாமா உன்னை காண்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறவர், உன் காயங்களை கட்டுகிறவர். நீ மனிதர்கள் உன்னை காயப்படுத்தலாம், அவர்கள் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலே தைத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் எண்ணெயினாலேயும் திராட்சை ரசத்தினாலேயும் உங்க காயங்களை எல்லாம் கட்டி உங்களை குணமாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திராட்சை ரசம் நல்லா கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க. இந்த திராட்சை ரசமானது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொன்னால், இந்த திராட்சை ரசத்தை ஏன் காயங்களின் மீது வார்க்கிறார்கள்? அது நாட்களிலே இந்த திராட்சை ரசமானது ஆன்டிசெப்டிக் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த தொற்று, அந்த ரணமாய் இருக்கிற அந்த காயம், செப்டிக்கா இருக்கிற, இன்ஃபெக்ஷனா இருக்கிற அந்த இடம் இன்னும் அதிகமாய் பரவாதபடிக்கு அந்த இன்ஃபெக்ஷனை கிளீன் பண்றது திராட்சை ரசம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தம் உன் பாவம் பெருகாதபடிக்கு, உன் காயங்கள் இன்னும் பெருகாதபடிக்கு, உன்னுடைய கண்ணீர் பெருகாதபடிக்கு ஆண்டவர் இன்னைக்கு அவைகளை தடுத்து நிறுத்துகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் கல்வாரியில சிந்தின, உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. இன்றைக்கு வியாதியின் வல்லமைகள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதா? கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாவற்றிற்கும் அந்த வியாதியின் வல்லமைகளுக்கு என் வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திராட்சை ரசத்தை அவர்கள் வார்க்கிற போது அந்த காயம் அது பரவாதபடிக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு ஒரு முடிவு காலத்தை என் ஆண்டவர் கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க காயங்களுக்கு எல்லாம் என் ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருகிறாரு. உன் புலம்பலின் சத்தங்களுக்கு என் ஆண்டவர் ஒரு தடுப்பை கொண்டு வருகிறாரு. உன் கண்ணீருக்கு என் ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். இனி அது பெருகுவதில்லை, இனி நீ அழுது கொண்டிராய். திராட்சை ரசத்தை வார்க்கும் போது ஒரு சுத்திகரிப்பு இறங்கி வருது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்தையும், நீ சுமந்து வருகிற சாபம், நீ சுமந்து வருகிற காயம் ஆறாமல் நொதியாய் இருக்கிறதான உன்னுடைய எல்லா கஷ்டம், பாடு, உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு சுத்தம் பண்றாரு. இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது இறங்கி வருகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்பின் வல்லமை இந்த ரணமாய் இருக்கிற பரவி 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 பெருகி 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 குடும்பத்தை அழித்து ஒரு கேன்சரை போல அதை அரித்து 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 இன்னைக்கு குஷ்ட ரோகத்தை போல சரீரங்களை தின்று கொண்டிருக்கிற, ஒரு சந்தோஷத்தை திருடி கொண்டிருக்கிற, உன் மன நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமாய் அரித்து கொண்டு, பிள்ளைகளை அரித்து, கணவனாரை அரித்து, குடும்ப ஆசீர்வாத செல்வங்களை தின்று கொண்டிருக்கிற எல்லா சாப வல்லமைகளுக்கும் என் ஆண்டவர் சிலுவையிலே ஒரு முடிவுகளை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
திராட்சரசம் வார்க்கப்படுகிற போது அந்த இன்ஃபெக்ஷனை, அந்த வியாதியின் வல்லமைய, எதெல்லாம் காயத்துக்கு காரணமா இருந்ததோ அது எல்லாத்தையும் என் ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறாரே. உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை என் ஆண்டவர் கொண்டு வருகிறார். உன் வியாதியை என் ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறாரு. உன் பலவீனங்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறாரு. உன் இருக்கிற எல்லா காயங்களுக்கும் எதெல்லாம் காரணமா இருந்ததோ என் ஆண்டவர் அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளிகளை இந்த ஆராதனையில கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்பு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அந்த திராட்சரசம் நம்முடைய தலையின் மீது வார்க்கப்படுகிற போது, நம்முடைய காயங்களிலே வார்க்கப்படுகிறது, அது நிறுத்தப்படுகிறது. வாதையை ஆண்டவர் குடும்பத்தில் நிறுத்துகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல வீட்டு வாசல் வரைக்கும் சங்கார தூதன் வந்தான். வீட்டு வாசல் வரைக்கும் சங்கார வல்லமைகள் வந்தது. ஆனா வீட்டு வாசல் அவன் பார்க்கிற போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவன் காண்கிறான், விலகி பக்கமாய் செல்லுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது இறங்க இறங்க உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா வைரஸ், எல்லாம் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வியாதியின் வல்லமை, மரண கட்டுகளை என் ஆண்டவர் உடைச்சி உனக்கு சுகத்தை தந்து உன் காயங்களை ஆற்றி உன்னை விடுவிக்க வல்லமை உடையவர். பயப்படாதே, நீ மரித்து போவதில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பா. ஹல்லேலூயா. ரத்தத்தின் வல்லமை, திராட்சரசத்தின் வல்லமை. ஆண்டவர் சொல்றாரு கடைசி ராபோஜனத்துல, இது எனக்கா, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னோட புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது என்று சொன்னாரு. இந்த கிறிஸ்துவின் ரத்தத்துல நனைய நனைய, அப்ப அதிகாலையில் ஏஞ்சி வேலைக்கு போறீங்களா? அதிகாலையில இருந்து மற்றவரை சந்திக்க போறீங்களா? தேவ சமூகத்துல கேளுங்க, அப்பா டாடி ரத்தத்தினால என்னை நிரப்புங்கப்பா. உங்களுடைய திராட்சை ரசமாகி உங்களுடைய ரத்தம் என் சரீரத்தை நினைக்கட்டும். எல்லா வியாதி, எல்லா பலவீனம், எல்லா மரணக்கட்டுகள் உடையட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் திராட்சை ரசத்தை, சமாரியன் திராட்சை ரசத்தை வார்க்கிறார். அவன் காயங்களுக்கு, அவன் வியாதிகளுக்கு ஒரு முடிவு உண்டானது. இரண்டாவது, ஒரு சுத்தமான ஒரு ஒளிவை எண்ணெய், அவன் எண்ணெயை வார்த்து கட்டுகிறார். ஹல்லேலூயா. எண்ணெய் அந்த நாட்களை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, குணமாக்கும்படியாய், விடுதலை உண்டாகும்படியாய், சொஸ்தம் ஆகும்படியாய். காயத்தை கட்டுகிற போது அந்த காயங்கள் ஆறி சீக்கிரத்தில் ஒரு சுகம், ஒரு ஜீவனை கொடுக்கிறது. இந்த ஒலிவ எண்ணெயானது, எண்ணெய் என்று சொல்லும்போது வேதாகம் எதற்கு அடையாளமா சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அப்படி அபிஷேகத்துல நீங்கள் நிறைய 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 உன்னை குற்றுயிராய் விட்ட மரண ஆவி, உன் குடும்பத்தை சீரழித்ததான அசுத்த வல்லமை. ரோமா சபைக்கு ஜெபிக்க வந்தாங்க. எலும்பும் தோலுமா ஒண்ணுமே இல்ல உடம்புல. இந்த பிரச்சனை, இந்த உதிரப்போக்கம் அநேக மாதங்களாய் நிற்கவே இல்லை. ஜெபம் பண்ணினோம், சர்பத்தின் வல்லமைகள் வெளியேறினது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நல்லா புசு புசுன்னு கொழு கொழுன்னு இந்த பைபிள் சொல்லுதே, பாசான் தேசத்து காலன் சொல்லுதே, அந்த மாதிரி என் ஆண்டவர் கட்டுகளை உடைத்து உங்களை சுகமாக்குகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப காரணம் என்னன்னா, சமாரியன் திராட்சை ரசத்தை வார்த்து, எண்ணெயையும் வார்த்து காயங்களை கட்டுகிறார். எல்லா மரண கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரிடத்துல ஒரு கிருபை, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நம் மீது இறங்க இறங்க இறங்க, நீ எவ்வளவு காயப்பட்டு இருந்தாலும், அம்மா நல்லா கவனிங்க, என்னை குறிச்சு யாருன்னா ஏதாவது சொன்னா உடனே நான் உடைஞ்சு போயிடுறேன் நீங்க சொல்றீங்களா? எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களா? என் ஆண்டவருடைய அபிஷேக தைலம் உங்கள் மீது இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காயங்கள் தான் நேசர் உன் கரங்களை பிடித்து உன்னை சுமக்கும்படியாய் செய்தது. நீ சுமந்து கொண்ட காயங்கள் தான், நீ பட்ட காயங்கள் தான் உன் நேசரை இறங்க வைத்து உன் அண்டையிலே வரவழைத்தது. காயங்கள் நல்லதப்பா,
நீ காயப்படதா கர்த்தர் உனக்கு கிருபையின் மீது கிருபை தருவார், அபிஷேகத்தின் மீது அபிஷேகம் தருவாரே. ஜெபத்தில் ஒரு வல்லமையை கர்த்தர் போடுவார். நான் உபத்திரவப்பட்டது, நான் காயப்பட்டது நல்லதப்பா. நான் அழும் போதுதான் என் ஆண்டவர் என் அருகிலே வருகிறார். நான் காயப்படும் போதெல்லாம் ஒரு கரம் என் காயத்தை ஆற்றுகிறதே. உடைஞ்சு போயிடாதீங்க, மனம் சோர்ந்து போயிடாதீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மனிதனுடைய வார்த்தைகள் ஒருவேளை உங்களை உடைத்து இருக்கலாம். உன் குடும்பத்தை பிசாசனவன் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு உன் குடும்ப ஆசீர்வாதங்களை சுரண்டி எடுத்து உன் பிள்ளைகளை சிதறடித்து வருமானங்களை கெடுத்து பொருளாதாரத்தை கெடுத்து ஒன்றுமில்லாமல் நீங்க நின்று கொண்டிருக்கலாம். எனக்கு அதிகாலை வேளை தேவ சமூகத்துல 2 மட்டும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே ரத்தத்தினால் என்ன கழுவுங்கப்பா. அந்த திராட்சை ரசம் என் மீது வார்க்கப்படட்டும். 2 உம்முடைய பரிசுத்த ஆவியோட அபிஷேகம், அந்த ஒலிவை எண்ணெய் அது நசுக்கப்படதா அது ஒரு புதிய ஒலிவை எண்ணெய் அது தருமே. என் காயங்கள் ஆறும்படியாய் உனக்காக காயப்பட்டு நசுக்கப்பட்டு ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றின கிறிஸ்துவின் அபிஷேக வல்லமை உங்க சரீரத்திலே பாய்ந்து வரும்போது என் ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். அபிஷேகம் விடுதலை கொண்டு வரும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் வசனம் சொல்ல. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகிறது, கட்டுகளை உடைக்கிறது அபிஷேகம் தான். உன் காயங்களை ஆற்றுவது அபிஷேகம் தான். காயத்தையே பற்றி பேசுகிற நாம் ஆண்டவரை குறித்து பேசுவதில்லை, கர்த்தருடைய வல்லமைகளை குறித்து பேசுவதில்லை. இன்றைக்கு ஆண்டவரே என் மீது ஒரு அபிஷேக வல்லமை ஊற்றப்படட்டும்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அந்த அபிஷேகம் தான் உன் அழைப்பு. நீ ஏன் காயப்படுகிறாய் தெரியுமா? உங்க மீது ஆண்டவர் ஒரு பிரதான ஒரு அழைப்பை வைத்திருக்கிறாரு. உங்கள் மீது ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. உங்களை கர்த்தர் தாயின் கருவிலை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பு தான் உங்களை காயங்களுக்கு நேராக கொண்டு செல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம் உபதேசிக்கிற எல்லா ஜனங்களும் காயப்பட்டார்கள், உபத்திரவப்பட்டாங்க. ஆனா கர்த்தருக்காக மகிமையாய் பிரகாசித்தார்கள். இந்த காயம் வருதுன்னா கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரம்மா. நீ காயம் படாம குணப்பட முடியாது, காயங்கள் இல்லாம நீ ஊழியத்தில் வளர முடியாது. என் ஆண்டவர் உன்னை உடைக்காம கிளைகளை நறுக்காம நீ கனிகளை பூக்களை தர முடியாது. அபிஷேகத்தில் வளரணும் தான் சில காயங்கள் வருகிறது. நீங்க போராடி ஜெபிக்கணும். அவன் திருட வர்றானா உங்க துதி சத்தம் அதிகமா எழுமணும். அவன் கொல்ல வருகிறான் என்று சொன்னா ஜெப தியானமோ ஜெப சத்தமோ வேத வாசிப்போ அதிகமாக்கணும். உன்னை அழிக்க வருகிறான் என்று சொன்னால் சபையில கூடி சபையினுடைய வருகையை நம்ம சபை கூடுதலை நாம் தெரிந்து கொள்ள வேணும். எப்பெல்லாம் பிசாசு உன்னை அவமானப்படுத்த நினைக்கிறானோ என் ஆண்டவர் உன்னை நேசித்து உன் அண்டையில வருகிறார். எப்பெல்லாம் பிசாசு சத்துரு உன்னை காயப்படுத்த நினைக்கிறானோ என் ஆண்டவர் திராட்சரசமும் எண்ணெயும் காயத்தில் அவர் வார்த்து அதை கட்டுகிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் காயங்களை கட்டுகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 147 அதிகாரம் 3 வசனத்துல ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 147 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கட்டலனா காயம் ஆறாது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை உன்னோடு கூட செய்து ஆண்டவர் உன் காயங்களை கட்டி அவர் உன்னை சுகமாக்குகிறவர். இந்த ஒளிவை என்ன பண்ணுதுன்னா உன் காயங்களை கட்டுது. அபிஷேகம் தான் நீ பட்ட காயத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கும். அபிஷேகத்தில் நீ வளரதா, அபிஷேகத்தில் நாம் வளரதா நாம் சுமந்து வந்த அவமானம் பாடு உபத்திரவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலனை கர்த்தர் அபிஷேகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது படாத அவமானம் இல்ல, தாவீது சந்திக்காத கொலைகள் அல்ல, தாவீது சந்திக்காத மரண பயங்கள் அல்ல. ஆனால் அவனை போகிற இடமெல்லாம் காத்து அவனை சிங்காசனத்தில் அமர வைத்தது எதுவென்று சொன்னால் கர்த்தர் அவன் மீது வைத்த ஒரு அபிஷேகம். நீங்கள் அபிஷேகத்தில் வளர தடைகள் வரும், காயங்கள் வரும். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உன் காயங்கள் எல்லாம் கட்டுகிறவர்.
இன்றைக்கு இருதயத்தில் இந்த ஆராதனையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் கணவனாரை நினைத்து காயத்தை சுமந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயா? உன் பொருளாதாரத்தை நினைத்து, கடன் பிரச்சனை நினைத்து காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறாயா? உன் மனைவி நினைத்து காயப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன் பிள்ளைகளின் வாழ்க்கை இப்படி இருக்குதே என்று சொல்லி காயப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஒரு புது ஒளிவை எண்ணெயின் அபிஷேகம் உங்கள் மீது பாய்ந்து வர உன் குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவாரு. உன் குடும்பத்துல காயம் கட்டுதலை கத்த கொண்டு வராரு. என் கணவன் மனைவியோடு எத்தனை பேர் பேசாம இருக்கிறீங்க? என் மனைவியோட பேசி 4 மாசம் ஆச்சு, என் கணவன் மூஞ்ச பார்த்து பேசி 3 மாசம் ஆகுது, என் பிள்ளைகளோட உறவு இல்ல. கணவன் மனைவி உறவில எத்தனை பேர் காயப்பட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் உறவுகளை பிசாசு திருடி போட்டு இருக்கிறா? இன்றைக்கு தேவ சமூகத்துல என் ஆண்டவர் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் உன் குடும்பத்துல வார்க்கிறா. உன் கணவனோடு கூட இணையும்படியா, உன் மனைவியோடு இணையும்படியா என் ஆண்டவர் அதை ஒரு கட்டினாலே கட்டி, இருவரையும் சமாதானத்தினாலே கட்டி உன் குடும்பத்தை குணமாக்கி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறா. அந்த எண்ணெய் தான் உன் வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொண்டு வரும். பாதி உயிரா நிக்கிறா. குற்றுயிராய் விட்டு போனார்கள், பாதி உயிர் தான் இருக்குது, பாதி ஜீவன் இல்ல. இன்னைக்கு அபிஷேகம் தான் மங்கி எரிகிற உங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு பற்றி எரிய செய்யும். குற்றுயிராய் இருக்கிற உன்னுடைய சரீர சுகம் இன்னைக்கு புது ஜீவனை அடையும்படியாய் ஒரு அபிஷேக வல்லமைய கர்த்தர் உங்கள் மீது வார்க்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எண்ணெயும் திராட்சை ரசமும் இந்த காயங்கள் எல்லாம் ஆற்றி எரேமியா 30ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நான் சொல்லுகிறேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரே, உன்னை விசாரிக்க ஆள் இல்ல, உன்னை தேற்ற ஆள் இல்ல, என்னமான்னு கேட்க உனக்கு ஆள் இல்ல. ஆனா என் தெய்வம் நீ விசாரிப்பு இல்லாமல் இருக்கிறாய் என்பதை நல்லா அறிஞ்சு உன் இருதயத்தை யாருக்கு நீ திறக்கல இன்னும். ஐயா, நான் பட்ட அவமானம், நான் பட்ட காயத்தை சொன்னாக்கா எங்க அதை 4 பேர்கிட்ட சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்களேன்னு என் காயத்தையும் ரணத்தையும் என் சூழ்நிலைகளையும் இருதயத்திலே வைத்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? என் ஆண்டவர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறாரோ. இன்னைக்கு ஒரு காயம் கட்டுதலை என் ஆண்டவர் கொண்டு வருகிறார். நீ விசாரிப்பற்ற சீயோன் என்று இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உன் காயங்களை ஆற்றுவது என் இயேசு ஆண்டவர். அந்த சமாரியனை போல உனக்காக ஜீவனை கொடுத்த என் ஆண்டவர் உன் காயங்களின் மீது, உன் குடும்பத்தில், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கர்த்தர் வார்த்து உன் காயங்களை கட்டி உன் வியாதியின் வல்லமை, உன் வறுமையின் சூழ்நிலை, உன் குடும்ப போராட்டம், பிரிவினை, இது எல்லாவற்றையும் என் ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். உனக்கு விரோதமா மரணக்கட்டு வியாதியின் வல்லமைகள் இருக்கிறதா? குடும்பத்துல ஏதோ ஒரு வியாதியின் வல்லமை நுழைந்திருக்குதா? தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண எத்தனை சாட்சிகள் நான் சொல்ல முடியும்? எத்தனை பேர் வியாதியின் மத்தியிலே ஐயா ஜெபிங்க. கர்த்தர் அநேகரை சுகமாய் ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. ஒரு அம்மா போன் பண்ணாங்க பாதி ராத்திரி, ஐயா கணவனார் இப்படி ஆயிட்டாரு, கவனிங்க, கணவனார் பிழைப்பாரு நம்பிக்கை இல்ல. நான் இரவெல்லாம் ஜெபிக்கிறேன். அப்பதான் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நான் ஜெபம் பண்ற உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மகளுக்கு என்னப்பா சொல்றது? ஆண்டவர் சொன்னாரு, அவன் மரிப்பதில்லை சொல்லுப்பா. அடுத்த நாள் நான் அன்னைக்கே போன் பண்ணி சொல்றேன், அம்மா உன் கணவனார் மரிக்க மாட்டாரே, உன் கணவனின் ஜீவனை கர்த்தர் கொள்ளை பொருளாக ஈடாக கொடுக்கிறார். யாருக்குமே நம்பிக்கை கிடையாது, மனைவிக்கு நம்பிக்கை கிடையாது, மருத்துவர் நம்பிக்கை கிடையாது. ஆனா என் ஆண்டவர் எந்த ஆலயத்துல ஜெபம் பண்ணி ஹாஸ்பிடல் போனாங்களோ அதே ஆலயத்துல திரும்பி வந்து ஜெபம் பண்ணி வீட்டுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாரு. ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்கிறவர். உன் காயங்களை எல்லாம் ஆண்டவர் கட்டுகிறவர். இருதயத்துல காயத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா? ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவள் ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள். உன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாயா? நீ இழந்து போன ஆசீர்வாதங்களுக்காக, இழந்து போன கணவன் மனைவி உறவுகளுக்காக, குடும்ப ஐக்கியங்களுக்காக, ஆவிக்குரிய நன்மைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாயா?
உன் அழுகையின் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்டு உன் காயங்களை ஆற்றி உனக்கு ஒரு புதிய ஜீவனை என் ஆண்டவர் தருகிறார். எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் இன்னைக்கு என்னை ஒரு புதிய ஒரு அபிஷேக வல்லமை இன்னைக்கு சத்துரு பெருக பெருகுதா. என் ஆண்டவர் அபிஷேக என்ன அபிஷேக வல்லமை பாய்ந்து 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 அது பாய்ந்து சபை முழுவதும் நிரப்பி கொண்டிருக்கிறது. மகிமை 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 எல்லாம் கேளுங்க ஆண்டவர் சமூகத்திலப்பா. என் மீது உம்முடைய அபிஷேக வல்லமை இறங்கி வரட்டும் சுவாமி. என் மீது உம்முடைய அபிஷேக எண்ணெய் வார்க்கப்படட்டும் அப்பா. என் காயங்கள் கொடிதா இருக்கிறது. கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் உங்களுக்கு ஏற்படவில்லையோ. என் ஆண்டவர் உன் காயங்களை கண்டிருக்கிறார் பிள்ளையே. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினாலே நானும் காயப்பட்டிருக்கிறேன், கரி கருத்திருக்கிறேன். கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுத்தம் அடையாமல் போனா? எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரே, கர்த்தர் நல்லவரே, கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அவர் பெரியவர், என் ஆண்டவர் அவர் பெரியவர், என் கர்த்தர் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் கேளுங்க அப்பா. ஒரு அபிஷேக வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உன் இருதயத்தின் காயம், என் இருதயத்தின் வேதனை எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் ஒருவர் இருக்கிறாரே. இன்னைக்கு கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறாரே. இன்னைக்கு ஒரு சுகமாக்குற வல்லமை இறங்கி வருது. வியாதியின் பிடியில் இருக்கிறீங்களா? மரண கட்டில இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனை, குடும்ப ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் திராட்சை ரசத்தையா அவருடைய ரத்தத்தையா ஒளிவு எண்ணெயாக அபிஷேக தைலத்தையா உன் குடும்பத்தில் வார்க்கிறாரு. இன்னைக்கு சங்கார வல்லமைகள் உடையுது. சங்காரத்தின் வல்லமைகளை என் கர்த்தர் உடைக்கிறாரு. ஒரு புதிய கிருபை எல்லா வாய்களை திறந்து அதிகாலை வேளை தேவனை துதித்து ஆண்டவரே இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அசுத்த வல்லமை, எல்லா சாத்தானின் வல்லமைகள் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உரிந்து கொள்ளுகிற, என் நன்மைகளை உரிந்து கொள்ளுகிற எல்லா கள்ளர்களின் கிரியைகள், திருடுகிற ஆவி, கொள்ளுகிற ஆவி, அழிக்கிற ஆவி, என்னை அவமானப்படுத்துகிற ஆவி, பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, சொல்லுங்க 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 தேவ சமூகத்தில் சொல்லுங்க அப்பா. எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா அசுத்த வல்லமை என் இருதயத்தை எப்பொழுது காயப்படுத்துறானே, ஏன் ஆண்டவரே ஒரு பொறாமையின் ஆவி எழும்பி இருக்கிறதப்பா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமை இன்னைக்கு எல்லா பொறாமையின் ஆவிகளை உடைப்பதாக, எல்லா எரிச்சலின் ஆவிகள் உடைப்பதாக, எல்லா வியாதியின் வல்லமை, சாத்தானின் கிரியைகளை என் ஆண்டவர் உடைத்து ஒரு புதிய ஒளிவை எண்ணெயின் அபிஷேகம் இன்னைக்கு ஒவ்வொரு தலை மீது இறங்கி வருவதாக. ஒரு வல்லமை, ஒரு காயம் கட்டுதல் என் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு இருதயத்தில் என் ஆண்டவர் ஓ காயம் அடைந்து இருக்கிற உன்னை கத்த சுகமாக்கி கொண்டிருக்கிறார். மகிமை மகிமையே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் காயங்களை கட்டுகிறாரே. நீ கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே. ஏன் ஆண்டவருக்கு காயங்கள் ஏற்பட்டது? உன் காயங்களை ஆற்றும்படியாய். ஏன் ஆண்டவர் கைவிடப்பட்டார்? உன்னை கைவிடாத சூழ்நிலையில உன்னை விட்டு விலகாமல் இருக்கவோ, உன்னை கைவிடாமல் இருக்கவுக்காகவதான். ஏன் என் ஆண்டவர் நடந்து நடந்து சிலுவையை சுமந்து ரத்தத்தை எல்லாம் சிந்தினா? நீ அவருடைய சுய வாகனத்தில் பிரயாணம் செய்யும்படியா, உனக்கு ஒரு சுக வாழ்வை தரும்படியாகத்தான் ஆண்டவர் காயங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரமா. எல்லா கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல அப்பா என்னையே எங்கள் மீது வாருங்கப்பா. திராட்சரசை எங்கள் மீது வார்த்து எங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் கட்டி எங்களை சுகமாக்குங்கப்பா. என் வேதனை யாருக்கும் தெரியாது சுவாமி. என் இருதய கவலை, நான் பட்ட அவமானம் பாடு யாருக்கும் தெரியாதுப்பா. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் போகும் பாதையை அறிந்திருக்கிறீர். நீர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் உன்னை பொன்னாக விளங்க செய்வாருமா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். உரினதனதரவா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே,
கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுங்க, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுங்க, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே, யெகோவா ஈரே கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. சொல்லுங்க, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. சொல்லுங்க, சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு, உன்னை பார்க்கிற ஆண்டவர், உன்னை விட்டு விலகி செல்லாதவர், அவர் இறங்கி உனக்காக வருகிறவர். ஆமே. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எண்ணெயையோ திராட்சை ரசத்தையோ உங்கள் மீது வார்த்து கொண்டிருக்கிறாரே. ஒரு புதிய ஒரு அபிஷேக வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் நீ இருக்கிற நிலையில உன்னை கண்டு உன்னை தூக்கி எடுத்து காயங்களை கட்டி உன்னை ஆற்றி தேய்ச்சி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் காயங்களை எல்லாம் கட்டி எங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் இழந்தவைகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆசீர்வதிங்க. என்னையும் திராட்சை ரசமும் இந்த நாளில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபையில பொங்கி பொங்கி பிரவாகித்து வருவதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.